இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது ஒருநாள் போட்டி நாளை நடைபெறுகிறது. ஏற்கனவே 2 போட்டிகளில் வென்றுள்ள இந்திய அணி மூன்றாவது போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற முனைப்பு காட்டி வருகிறது. அதே நேரம் ஒருநாள் தொடரில் முதல் வெற்றியை பெறுவதற்கு ஆஸ்திரேலிய அணியும் தீவிர பயிற்சி எடுத்து வருகிறது. நாளை ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் போட்டி நடைபெற இருக்கிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் ராஞ்சி சென்றுள்ளனர். இதற்கிடையே ராஞ்சி மகேந்திர சிங் தோனியின் சொந்த ஊராகும். தோனியின் சாதனைகளை போற்றும் வகையில் ராஞ்சி மைதானத்தின் ஒரு பெவிலியனுக்கு தோனியின் பெயரை சூட்டியுள்ளது ராஞ்சி கிரிக்கெட் சங்கம். இந்த பெவிலியனை திறந்து வைக்க வேண்டும் என ராஞ்சிக்கு வந்துள்ள தோனியிடம் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த தோனி, நானும் இந்த மைதானத்தின் ஒரு அங்கம்தான், எனது சொந்த வீட்டை நானே எப்படி திறந்து வைக்க முடியும் என கூறியுள்ளார். இதை கேட்ட நிர்வாகிகள் நெகிழ்ந்து போய் உள்ளனர். இது குறித்து ராஞ்சி கிரிக்கெட் சங்க நிர்வாகி கூறியதாவது, அவர் இந்த மைதானத்தின் ஒரு அங்கம், அதனால் தான் மறுத்துவிட்டார். இது அவரது நன்னடத்தையை காட்டுகிறது. நானும் ஒரு அங்கம் என அவர் கூறியுள்ளதன் மூலம் எங்களுக்கு மைதானத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துள்ளார். அவர் இன்னும் அடக்கமான மனிதராகவே இருக்கிறார். அவர் மாறவில்லை என கூறியுள்ளனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.